Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Alim wal Furqanil Majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yunin waj'alna lil muttaqina imama. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவர்களுடைய பிறந்த மாதமான இந்த ரபியுல் ஆஹிரிலே தொடர்ச்சியாக உலமாக்களுடைய பயான் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. அதிலே பல நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். மக்தப் மதரசாவின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய செல்வங்களிலேயே ஆகச் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களாகிய நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதை சரியான முறையிலே நாம் கையாண்டு நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக அதை நாம் வளர்த்தால் அந்த குழந்தை நாளை நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அது மாறும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதற்கு மாற்றமாக மார்க்கத்தினுடைய விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு போதிக்காமல், மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை உருவாக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய நிலைமை மட்டும் மோசமடைவது அல்லாமல் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய நிலைமையும் கவலைக்குரிய நிலைமையாக மாறிவிடுகிறது. இந்த நிறைய செய்திகளை நாம பார்க்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பக்கூடிய, மனவேதனைப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத், என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மாட்டான், என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான், அவனை நான் எப்படியாவது ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய பேச்சிற்கு எந்தவித மரியாதையும் மதிப்பும் கொடுப்பது கிடையாது என்பதாக நிறைய பெற்றோர்கள் புலம்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? நாம் எப்பொழுது அந்த குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக உருவாக்க வேண்டும்? நாம செய்யக்கூடிய தவறுகளிலேயே மிக முக்கிய பெரிய தவறு என்ன தெரியுமா? குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களை விட்டு விடுகிறோம். குழந்தையாக இருக்கும் போது அவர்களை கண்டுகொள்வது கிடையாது. அந்த குழந்தைக்கு தேவையான நல்லொழுக்கங்களை சிறு பிராயத்திலிருந்தே நாம் உருவாக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டும். ஆனால் அதையெல்லாம் நாம் இந்த செவியிலே வாங்கி மற்றொரு செவியிலே விடக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நாம் மாறிவிட்டோம். அதன் விளைவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அது எவ்வளவு பெரிய விளைவை நாம் சந்திக்கிறோம் தெரியுமா?
எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுடைய அவலமான நிலைகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலையிலே இன்றைய சமீப காலத்தினுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக, மார்க்க நெறியுள்ள பிள்ளைகளாக, சுருங்க சொல்ல போனால் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வார்கள். ரப்பனா ஹப்லனா, இறைவா எனக்கு வழங்குவாயாக, மின் அஸ்வாஜினா, பெண்களிலேயே நல்ல பெண்ணை எனக்கு மனைவியாக கொடுப்பாயாக, பெண்களிலேயே நல்ல பெண்ணை எனக்கு மனைவியாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்க சொல்லுவார்கள். மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு கொடுப்பாயாக சொல்லிட்டு சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனைவியும் அந்த குழந்தையும் எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த மனைவியும் அந்த குழந்தையும் எங்களுடைய பார்வையிலே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அவர்களை பார்த்தால் எங்களுக்கு கண்குளிர்ச்சி வர வேண்டும். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பார்க்கும் போது கண்குளிர்ச்சி வர வேண்டும். இப்ப கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமா இல்லையா? அது யாருடைய கடமை? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு ஹதீஸிலே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்க ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை நல்ல வழிமுறைக்கு கொண்டு வருவது அந்த ஆசிரியருடைய கடமை. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவது அந்த சமுதாயத்தினுடைய தலைவருடைய கடமை. இப்படி அவர்களுக்கென்று சில பொறுப்புகளையும் சில கடமைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, நமக்கு நாளைக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவது நம்முடைய கடமை இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி உருவாக்குறோம்? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி உருவாக்குறோம்? நான் முன்னால ஒரு ஊர்ல தொழுக வச்சேன். இந்த ராமநாதபுரம் பகுதியில் அங்க ஒரு பெற்றோர் சொன்ன செய்தி, இந்த பையனை ரொம்ப காலம் கழித்து அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு குழந்தையை கொடுக்கிறான். ரொம்ப காலங்கள் கழித்து அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். காலங்கள் கழித்து அந்த குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த குழந்தையின் மீது அளவு கடந்த செல்லம் வைத்தார்கள். நிறைய பேர் இன்னைக்கு விளங்குறது கிடையாது. செல்லம்டா என்ன, பிரியம்டா என்னன்றே விளங்குறது கிடையாது. செல்லம் வைக்கிறதையும் செல்லம் கொடுக்கறது சொல்லுவோம்ல, அதுவும் பிரியம் கொடுக்கறது ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவல்ல. பிரியம் என்பது நம் பிள்ளைக்கு தேவையான செய்திகளை, தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது. அதே சமயத்தில் அது தவறான வழியிலே செல்லும் பொழுது அந்த பிள்ளைகளை கண்டித்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவது, இதுதான் பிரியம். செல்லம் கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்கிற மாட்டேன், என் பிள்ளை எது செய்தாலும் நான் கண்டுகொள்வது கிடையாது. சின்ன பிள்ளை இன்னைக்கு நம்மள்ட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை தான் நினைச்சிருக்கு. மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயதானால் தொழுகும்படி ஏவுங்க. உங்க குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுகும்படி ஏவுங்க. 10 வயதாயும் தொழவில்லை என்றால் அந்த குழந்தையை அடித்து தொலை வைங்க. மார்க்கம் சொல்லிக்காட்டு. ஆனா இன்னைக்கு 20 வயசானாலும் தொழுக போக மாட்டாங்க. வீட்டிலே வாலிபராக இருக்கக்கூடிய 20 வயதை 25 வயதை கடந்த வாலிபரும் கூட பள்ளியினுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலைமைக்கு உருவாக்கியது யார்?
பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம தானே அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தையும் மார்க்கத்தினுடைய நெறியையும் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுத்து உருவாக்கி இருந்தால் அந்த பிள்ளையினுடைய நிலைமை இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைக்கு வராதுல. யோசிச்சு பாருங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் மக்தப் மதரசாக்கள் என்று இன்னைக்கு பல பகுதிகளில் மாணவர்களுடைய நலனை கருதி நிறைய பகுதிகளில் இந்த மக்தப் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் குறிப்பா நிஸ்வான் மதரசாக்கள் என்பது சமீப காலமாக அதிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணிடத்திலே மார்க்கம் தீன் வந்துவிட்டால் அந்த குடும்பம் சரியான வழிமுறையை நோக்கி செல்லும். ஒரு பெண்ணிடத்திலே மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் இல்லை, குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் பெண்களுக்கு மார்க்கத்தை நல்லபடியா சொல்லி உருவாக்கிட்டோம் சொன்னா சந்ததிகள் நல்ல முறையில் வளரும். அதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை தான் இந்த மக்தபு மதரசாக்கள். இந்த மக்தபு மதரசாக்கள் என்பது பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறை தான் இந்த மக்தபு மதரசாக்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மக்தபு மதரசாவுக்கு நம்ம பிள்ளையை அனுப்புறோம்? எத்தனை பேர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை மக்தபு மதரசாவுக்கு அனுப்புறோம்? முதல்ல மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தை படித்த நபர்கள் கூட அதுல ஆசை இல்லாமல் போயிடுச்சு. மார்க்கத்தை நல்லா படிச்சிருக்கிறாரு, தீனிலேயே இருக்கிறாரு, ஷரியத்தினுடைய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றாரு. ஆனா அவருடைய பிள்ளையை கூட மக்தபு மதரசாவில் சேர்ப்பதற்கு ஆசை வர மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. சரி, மக்தபு மதரசாக்கள் ஏன்? மக்தபு மதரசா சொல்றோம், மக்தபு மதரசாவுக்கு அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படி மக்தபு மதரசாவை நாம முக்கியத்துவப்படுத்தி சொல்றோம்? அறிஞர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளை 5 விஷயம் உங்க பிள்ளைகளிடத்துல வந்துருச்சுன்னா உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 5 விஷயம் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதுல முதலாவதாக மக்தபு மதரசாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை ஈமான் உள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் மக்தபு மதரசாக்கள். அல்லாஹ் வழங்கிய செல்வங்களிலே ஆகச்சிறந்த செல்வங்கள் நம்ம குழந்தைன்னு சொன்னோம்ல, அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே ஆகச்சிறந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? ஒரு சிறந்த தந்தைக்கான அடையாளத்தை பற்றி மார்க்கம் சொல்லும் பொழுது சொல்லும், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல கல்வியையும் யார் கொடுக்கிறார்? அவர் தான் சிறந்த தந்தை. நல்ல கல்விண்டா எதுங்க? நல்ல கல்விண்டா என்னங்க? இன்ஜினியர் படிக்க வைக்கிறதா? அதெல்லாம் மார்க்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. நீங்க இன்ஜினியர் படிக்க வைங்க, டாக்டருக்கு படிக்க வைங்க, கலெக்டருக்கு படிக்க வைங்க, என்னென்ன துறைகள் இருக்கோ எல்லா துறையும் படிக்க வைங்க. ஆனால் மார்க்கத்தை கொடுக்காமல், குர்ஆனை கற்றுக் கொடுக்காமல், ஹதீஸின் அடிப்படையில் வாழ வைக்காமல் இந்த கல்வியை கொடுத்து எந்த பிரயோஜனமே கிடையாது. இந்த கல்வியை கொடுத்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன் தெரியுமா? மற்ற கல்விகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி சொல்லும். மற்ற கல்விகள் எல்லாம் அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிமுறைகள் சொல்லும். ஆனால் மார்க்க கல்வி இருக்கல்லவா, அது மட்டும்தான் அவன் எப்படி ஒழுக்கமா இருக்கணும் மட்டுமல்ல, நாளை மஹ்ஷர்ல அவை சந்தோஷமா இருப்பதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்லி காட்டும். ஈமான் உள்ள பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கணும். சமீபத்தில் நான் முகநூல்ல பார்த்த ஒரு கணக்கின் பிரகாரம் இந்த 2025 மட்டும் இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் நமக்கு ஈமான் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த ஈமான் என்ற அந்த பாக்கியத்தை விட்டு இந்த
ஒரு 8 மாத 10 மாத காலங்களில் நான் சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி, இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலையும் கணக்கு போடும் பொழுது சொல்கிறாங்க, 10 மாத காலங்களில் கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் ஒரு 5000 பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 12000 பேர்கள், திருச்சியில் 9000 பேர்கள், சேலம் 22,000 பெண்கள். இது எல்லாம் நான் சொல்கிற செய்தி எல்லாம் கணக்கில் இருந்து நான் சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி. யோசிச்சு பாருங்க, இதுக்கு காரணம் என்னங்க? இதுக்கு காரணம் என்ன? முதல்ல என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? தீனும் மார்க்கமும் அவர்களிடத்தில் இல்லாததுக்கு விளைவு தான். அல்லாஹ்வை பற்றி பயம், பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களிடத்தில் இல்லாததின் விளைவு. சர்வசாதாரணமாக இந்த இஸ்லாத்தை விட்டு இந்த ஈமானை விட்டு செல்வதற்கு கொஞ்சம் கூட யோசிப்பதே கிடையாது. காரணம், நாம தான் நம்மளுடைய பிள்ளைகளை ஈமான்தாரியான பிள்ளைகளாக உருவாக்கலையே. அப்படி உருவாக்கி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்குமா? யோசிச்சு பாருங்க. அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை. அதில் குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இந்த காதல் அப்படின்ற ஒரு கன்றாவில விழுந்து 20 வருடங்கள் 22 வருடங்கள் பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல அந்த பிள்ளைகளையும் அந்த பையனையும் கரை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கடைசியில் அவர்களுக்கு மிஞ்சுவது என்ன தெரியுமா? ஏமாற்றம் தான். கடைசியில் அவர்களுக்கு மிஞ்சுவது என்ன? ஏமாற்றம் தான். அவர்களுடைய சந்தோஷங்களை இழக்கிறார்கள், அவர்களுடைய இன்பங்களை இழக்கிறார்கள், துன்பத்திலே சிக்குகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள். கடைசி நிலைமை என்ன? அந்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய உயிரையும் வாய்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்களா இல்லையா? காரணம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தீனையும் ஈமானையும் கற்றுக் கொடுக்காததின் விளைவு அது உங்களைத்தான் பாதிக்கும். வரலாற்றில் ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம், இது இன்றைய பெண்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. இப்படியெல்லாம் பெண்கள் வாழ முடியுமா அப்படின்றதுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய கணவர் என்ன செஞ்சாங்க? தலாக் விடுறாங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அவர் இதில் வராதனால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களோட பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? கை குழந்தையா கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அபூ தல்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கறல. இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்குறாங்க, அபூ தல்ஹா, நான் உங்களை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன், உங்க அபிப்பிராயம் என்ன? உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் அபூ தல்ஹா, பெரிய பணக்காரர், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. உம்மு சுலைமுக்கு ஆதரவுக்கு ஆளே கிடையாது. கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க, கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க, ஆதரவு இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து நான் உங்களை மனம் முடிக்கிறேன், கை குழந்தையோடு இருக்க முடியாது, மனசந்தியெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற நிலைமையில நான் மனம் முடிக்கிறேன்னு ஆசைப்படுறாங்க. நான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான், நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சரிதான், நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா நான் வந்து ஈமான் என்ற அந்த பிரகாசத்தினுடைய ஒளியிலே வாழக்கூடிய ஒரு பெண்மணி, நீங்க கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய ஒரு ஆளு, உங்களை நான் எப்படி திருமணம் முடிப்பேன், உங்களை நான் எப்படி திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா வழிகளிலையும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டுருச்சு.
முஸ்லிம் ரலியல்லாஹு கை குழந்தைய வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பரிசு கிடைப்பதை போல அபூ தல்ஹா வந்து கேட்கிறாங்க, நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், என்ற சொத்து சோகங்கள் பணங்கள் பதவிகள் நிறைய இருக்கு. முஸ்லிம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஈமான் இல்லையே, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பயன்? உங்களிடத்துல ஈமான் இல்ல. ஈமான் இல்லாமல் இருந்து நீங்கள் எவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, நீங்க ஏழலாம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான், ஈமான்ற பாக்கியம். நான் சர்வசாதாரணமா அற்பமான சுகங்களுக்காக வேண்டி, அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி இந்த ஈமானை இழந்து போகக்கூடிய பிள்ளைகளை எத்தனை பேர் பார்க்கிறோம்? எந்த சூழ்நிலைகளிலும் விடாமல் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் இந்த ஈமான். சுமையா ரலியல்லாஹு வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சுமையா ரலியல்லாஹு அவர்கள் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சுமையா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அபூஜஹல் என்ன செஞ்சா? வயது முதிர்ந்த பெண்மணி என்று கூட பார்க்கல, வயது முதிர்ந்த பெண்மணி என்று கூட பார்க்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் அவர்களுடைய பிறப்பு உறுப்பிலே ஈட்டியை எரிந்து கொலை செய்தான். ஏங்க இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படணும்? ஈஸியா போயிருக்கலாமே, ஈமானை விட்டு சர்வசாதாரணமா போயிருக்கலாமே. அதுதான் அந்த சஹாபி பெண்மணிகளிடத்தில் இருந்த ஒரு உறுதியான நம்பிக்கை. இந்த ஈமான் உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும்னு சொன்னா மக்தபு மதரசாவுக்கு அனுப்புனா தான் உங்களால முடியும். நீங்க எவ்வளவுதான் நீங்க வீட்டில் வச்சு, எங்க ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறோம்? வீட்டில் இருக்க அத்தா அம்மா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார், காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்களா இல்லையா? அவருடைய பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா இல்லையா? அவர் தான் ஒரு பெரிய காலேஜினுடைய ப்ரொஃபஸர் ஆச்சே. அந்த குழந்தை எப்ப பேச ஆரம்பிக்குதோ அப்பவிலிருந்து அந்த குழந்தை ஒரு ஏஜை அடைகின்ற வரை அவரே அவருக்கு அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை உருவாக்கி கொடுத்துடலாமே. ஏன் அனுப்புறாரு? ஏன் தெரியுமா? ஆசிரியர்களிடத்தில் படித்தால்தான் அந்த குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக மாறும். ஆசிரியர்கள் எங்க இருப்பாங்க? பள்ளிக்கூடம் என்ற அந்த கட்டமைப்புக்குள் போனால்தான் அந்த பிள்ளைகள் அது நினைத்த இலக்கை அதை அடைய முடியும். அதே போன்றுதான் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் ஈமானுள்ள பிள்ளைகளாக உருவாக்கணும்னு சொன்னா மக்தப் என்ற அந்த மதரசாவுக்கு நீங்க கொண்டு வராம அந்த வட்டத்திற்குள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்காமல் ஒரு காலம் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்க முடியாது. மக்தப் மதரசாவுடைய முதல் நோக்கம் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் ஈமான்தாரியான பிள்ளைகளாக அது மாறும். அப்படி இருந்தா தான் அந்த குழந்தையும் சிறந்த குழந்தை என்று சொல்லப்படும், சிறந்த பெற்றோர் என்ற பட்டியலில் நாமளும் வரணும். அதற்கு அடுத்து மார்க்கம் சொல்லி காட்டும் மக்தப் மதரசாவுடைய அடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளை பார்த்தால் நீங்கள் கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய குழந்தைகள் மாறும். உங்களுடைய குழந்தைகள் கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குழந்தைகளாகவும் நீங்க மாறணும். உங்க பிள்ளைய பார்த்து என்ன செய்யணும்? கண்குளிர்ச்சி வர வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நம்மளுக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. ரப்பனா ஹம்லனா, எனக்கு வழங்கு. எப்படி வழங்குன்னு சொன்னாங்க? என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எப்படி இருக்கணும்? கண்குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக எனக்கு உருவாக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு கணக்கெடுத்தா 2019 டு 2020 ஆண்டுகள்ல இருந்து இந்தியாவில் உள்ள ஒரு 19 பெரும் நகரங்களில், இந்தியாவில் உள்ள 19 பெருநகரங்களில் சிறுவர்களுடைய குற்றங்கள் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. அதுல 2வது இடத்துல சென்னை இருக்கு. சிறுவர்களுடைய குற்றங்களுடைய பட்டியல்ல இந்தியாவிலேயே, நான் சொல்வது மொத்த இந்தியாவிலையும்
சிறுவர்கள் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய இடத்துல 2வது இடத்துல எது இருக்கு? சென்னை இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 122% விழுக்காடுகள் சிறார்களுடைய குற்றங்களாக பதியப்பட்டது. கடந்த அந்த 5 ஆண்டுகள்ல சிறுவர்களுடைய குற்றங்கள் ஈடுபட்டவருடைய விட சிறுவர்களில் ஈடுபட்ட குற்றங்களுடைய சிறார்கள் 2016 48, 2017 53, 2018 75, 2019 92, 2020 104. ஒவ்வொரு வருஷம் 5 வருஷத்துல சிறுவர்களுடைய குற்றங்கள், இதெல்லாம் நான் சொல்றது என்னங்க, சின்ன பிள்ளைகள் செய்த குற்றங்கள், இந்த 18 வயசு கீழே சொல்றோம்ல, அந்த சிறார்கள் ஈடுபட்ட குற்றங்கள். இன்னும் சொல்றாங்க, கொரோனா காலகட்டத்தில் கூட சொல்லப்படுது, குற்ற வழக்குகள்ல சிறார்களுடைய எண்ணிக்கைகள் 29,298. சின்ன பிள்ளை குற்ற வழக்கில் ஈடுபட்டிருங்க. 18 வயசு கீழே உள்ளதுல திருட்டு 35,352. திருடக்கூடிய வழக்குகள்ல சிறார்களுடைய எண்ணிக்கை எத்தனைங்க? 35,352. வழிப்பறியில் ஈடுபட்டவர்களுடைய எண்ணிக்கைகள் 937. சிறார்களுடைய கற்பழிப்பு, சின்ன பிள்ளைகள் இருக்காங்கள, 18 வயசுக்கு உள்ளவங்க, அவை இந்த தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைகள் 981. கொலை முயற்சி, நான் சொல்றது எல்லாமே 18 வயதிற்கு கீழ் உள்ள எண்ணிக்கையினுடைய அளவு. கொலை முயற்சி 842. கொலை முயற்சியில, கொலை செய்த குற்றத்தில் சிறார்கள் மேல உள்ள கேஸ் எத்தனை பேர் சொன்னா 12,040. இவ்வளவு குற்றங்களுமே யாரு செய்ததுங்க? சிறார்கள், சின்ன பிள்ளைகள், இந்த 18 வயது கீழே உள்ள பிள்ளைகளுடைய எண்ணிக்கை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இறைவா, என் பிள்ளைய பார்த்தா எனக்கு கண்குளிர்ச்சி வரணும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்தா எந்த தகப்பனுக்கு கண்குளிர்ச்சி வரும்? இதுக்கு காரணம் யாரு? இப்படிப்பட்ட குற்றங்களில் அவன் ஈடுபடுவதற்குண்டான காரணம் என்ன? அதை நாம் ஆய்வு செய்யணும். என்ன காரணம்? நாம தான் நம்மளுடைய பிள்ளைகள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்துறதே கிடையாது. மார்க்கம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்தினா தேனே ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுதே அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனை வருமல்லவா? எங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் அவனுடைய உள்ளத்துல நீங்க வைக்காத வரைக்கும் அவனை நேர்வழிப்படுத்தவே முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவனுடைய உள்ளத்துல எப்படி கொண்டு போய் வைக்கிறது? வீட்டில இருந்தா வச்சிட முடியுமா? மக்தபு மதரசாக்கள் நீங்க அனுப்பினா மட்டும்தான் அவன் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மாறும். அடுத்து 3வதாக மார்க்கம் சொல்லி காட்டும் மக்தபு மதரசாக்கள் ஏன் என்ற பார்வையில் 3வது செய்திகளை சொல்லும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யற பிள்ளையா இருக்கு? அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்றது அந்தந்த தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு தெரியுமா இல்லையா? என் பிள்ளை எனக்கு துஆ செய்யும் அப்படின்னு எந்த தந்தையாவது உறுதியாக சொல்ல முடியுமா? எங்கேயாவது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணுமான்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா எல்லா நன்மைகளும் துண்டிக்கப்பட்டுரும். எல்லா நன்மைகளும் துண்டிக்கப்பட்டுரும். 3 அவன் இந்த உலகத்தில் செஞ்ச நிரந்தரமான சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நன்மையான விஷயம். அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், அவனுக்காண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் நமக்காண்டி துஆ செய்யுதுங்க? வரலாற்றில் ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அபூ ஹுரைராவுடைய தாயார் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறல. அபூ ஹுரைராவுக்கு ரொம்ப மன வருத்தம். தன்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கான்னு மன வருத்தப்பட்டாங்க. இப்படி வருத்தப்பட்டு என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாயார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை அடிச்சுட்டாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் அடிச்சது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் விமர்சனம் செய்கிறாங்க. இதை தாங்கிக் கொள்ளாத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அழுதுகிட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அழுதுகிட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க. ஏன் அழுகிற? ஒரு விஷயத்தை விளங்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அடி வாங்கும்போது அவங்களுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 33 வயசு. இன்னைக்கு எந்த பிள்ளையாவது 33 வயசு பிள்ளை அடிக்க முடியுமா தந்தை? எந்த பிள்ளைய 33 வயசு பிள்ளைய எந்த தந்தையாவது அடிக்க முடியுமா? இன்னைக்கு 7 வயசு பிள்ளையவே அடிக்க முடியலை. 7 வயது பிள்ளையை கூட கண்டிப்பதற்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு முடியலை. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 33 வயது நிரம்பிய வாலிபராக இருப்பவர்களை அவருடைய தாயார் அடிச்சுட்டாங்க. இந்த செய்தியை பெருமானார் இடத்துல கொண்டு வர்றாங்க. யார சொல்லல, என்னுடைய தாயார் அடிச்சுட்டாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம உங்களை திட்டாங்க. அதான் என்னால பொறுத்துக்கிற முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் உன்னை அடிச்சாங்க, எதுக்காண்டி உன்னை அடிச்சாங்க? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அதை விட்டுருன்னு அடிச்சாங்க. நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னுடைய தாயும் இஸ்லாத்துக்கு வரணும்னு நீங்க துவா செய்யுங்க. எப்படிப்பட்ட பிள்ளைய உருவாக்கியிருக்காங்க பாருங்க. என்னுடைய தாயும் இந்த ஈமான் கொண்ட பட்டியலிலே உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதாக ஒரே சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னொரு துவாவையும் சேர்த்து செய்யுங்க. என் தாய் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அவர்களை இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களும் மதிக்கணும்னு துவா செய்யுங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறோமா இல்லையாங்க? எத்தனை பேருங்க நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்கியிருக்கோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பிள்ளைகளுக்கு செல்லங்களை கொடுத்து கெடுத்து வைக்கிறதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு அதுவே உங்களை என்ன செய்யப்படுது, உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு விரட்டக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு உருவாதா இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் கதறுகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்கத்தையும் ஷரியத்தையும் சொல்லிக் கொடுக்காததின் விளைவு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு பதிலாக உங்களை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறுதா இல்லையா? உங்களை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறுதா இல்லையா? வரலாற்றில் நிறைய செய்திகளை பார்க்கலாம். தாயினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சொல்லலாம். இப்போ நோக்கம் அதுவல்ல. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அது மாறும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணுமா இல்லையா? உவைசுல் கர்னைன் தாபீன்களிலேயே மிக முக்கியமானது. அவங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு தாபி உவைசுல் கர்னைன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உவைசுல் கர்னைன் பார்த்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உவைசுல் கர்னைனை நீங்க பார்த்தீங்கன்னா, உவைசுல் கர்னைனை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவரிடத்துல துவா செய்ய சொல்லுங்க. யார்கிட்ட சொல்றாங்க? உமர்கிட்ட சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சஹாபி, உவைசுல் கர்னைன் என்பவர் தாபி, சஹாபியை பின்பற்றி வாழ்பவர். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு, உவைசுல் கர்னைனை நீங்கள் பார்த்தால் துவா செய்ய சொல்லுங்க. எதுக்காண்டி தெரியுமா? உங்க பாவம் மன்னிக்கணும் துவா செய்ய சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் துவா செஞ்சா அல்லாஹ் உடனே கபூலியத்தாக்குவான். அவர் துவா செஞ்சா அல்லாஹ் உடனே கபூலியத்தாக்குவான். ஏன் தெரியுமா? அவர் பெற்றோர்களுக்கு செஞ்ச பணிவிடையை போன்று வேற யாரையும் நான் பார்த்தது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளா உங்களுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் உருவாகணுமா இல்லையாங்க? வரலாற்றில் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் மாறணும். அதற்கு அடிப்படை என்னங்க? மக்தபு மதரசா என்று சொல்லக்கூடிய இந்த மக்தபு மதரசாக்கள். இதில் நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்பிட்டோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். அடுத்து சொன்னார்கள், நம்மளுடைய பிள்ளைகள்
இறை கோபத்திற்கு ஆளாகாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இறை கோபத்திற்கு ஆளாகாத பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு சொந்தக்கார பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டோம்னா நாளைக்கு எவ்வளோ பெரிய கை சேரம்ங்க. வரலாற்றில் ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிக்கு களிமா மொழிய வரல. களிமா மொழிய வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவருக்கு களிமா மொழிய வரல, என்ன காரணம், சஹாபிங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யார சொல்லலாம், இவருக்கு தாய்க்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்கிறாரு. ஆனால் இந்த ஆலோசனை அப்படி வரும் பொழுது மனைவியினுடைய பேச்சை முன்னிறுத்தி தாயினுடைய பேச்சை கொஞ்சம் விட்டுடுறாரு. முடிவு இவர் தான் எடுப்பார். ஆனால் முன்னிறுத்துறது யாருடைய பேச்சை? மனைவியுடைய பேச்சு. அதுக்காண்டி மனைவியுடைய பேச்சை முன்னிறுத்தக்கூடாதான்ற சட்டங்களே. நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சொல்லக்கூடிய விஷயம் செய்தி என்னன்னு சொன்னால், தாயினுடைய பேச்சை இந்த என்ன செஞ்சார், கொஞ்சம் புறந்தள்ளினாரு. அதனால் களிமா வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியினுடைய தாயார் அழைச்சி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மன்னிச்சிருக்க மாட்டாங்க, உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன சங்கடம் இருந்துச்சு. இப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிள்ளை நரக நெருப்புல எரியிறதை நீங்கள் ஆசைப்படுவீங்களான்னு கேட்டாங்க. உங்களுடைய பிள்ளை நரக நெருப்புல எரிவதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்விற்காக வேண்டி மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அந்த தாயும் மன்னித்தனை செஞ்சாங்க. மன்னித்ததின் விளைவு அவருக்கு களிமா நாவிலே வந்து கடைசியில் என்ன செய்யப்பட்டுச்சு, அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்கணுமா இல்லையா? அது எப்படி உருவாக்க முடியும்? வீட்டில் இருந்தால் நம்ம பிள்ளைகள் உருவாயிருமாங்க. மக்தபி என்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே வராமல் உங்களுடைய பிள்ளைகளை இறை கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எப்போ என்ன செய்வான் அப்படின்றது நம்ம யூகிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நாம் ஒழுக்கமாக தானே வளர்க்குறோம். அந்த பிள்ளை கடைசி வரை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பிள்ளை கடைசி வரை ஈமானோடு ஒழுக்கமாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் உருவாகணும்னா, மக்தபுக்கு நீங்கள் செலுத்த அந்த பிள்ளைகளை அனுப்பாமல் ஒரு காலம் உருவாக்க முடியாது. அடுத்ததாக சொல்வார்கள் மார்க்கத்தில், உங்கள் பிள்ளைகள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா கடைசி நிலைமை யாருக்கு எப்படின்றது நமக்கு தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா? ஷைத்தான் இருக்கானே, அவனை போன்று இபாதத் செஞ்சவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவனை போல ஒரு இபாதத் செஞ்சாலும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மலக்குமார்களுக்கு 20 வருஷம் ஆசிரியராக பணி செஞ்சான். யாருக்குங்க? மலக்குமார்களுக்கு 20 வருடங்கள் ஆசிரியராக பணி செஞ்சான். அவனுடைய இபாதத்திற்கு எல்லையே கிடையாது. அவ்வளவு இபாதத் செஞ்சான். செஞ்சுட்டு கடைசியில் அல்லாஹ் அவனை எப்படி ஆக்கிட்டான்? சாபத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றிட்டானா இல்லையா? சாபத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றினது இல்லாமல் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறிட்டானா இல்லையா? இப்போ கடைசி நிலைமை யாருக்கு எப்படி வரும் அப்படின்றத நம்மளால முடிவு செய்யவே முடியாது. வரலாற்றில் நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால நம்மளுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த மதரசாக்கள் ரொம்ப முக்கியமானது. முதல் விஷயம் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் ஈமான் உள்ள பிள்ளைகளாக அதை உருவாக்கணும். அதற்கு அடித்தளம் இந்த மக்தப் தாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் மார்க்கத்தினுடைய கட்டமைப்புக்குள் கொண்டு வராமல் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க முடியாது. மார்க்கத்தினுடைய கட்டமைப்புக்குள் வராம உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, ஒரு காலம் நல்ல பிள்ளைகளா உருவாக்க முடியாதுங்க. எத்தனையோ வரலாறுகள் நமக்கு சொல்ல செய்தி அதானே. இப்ப ஈமான் உள்ள பிள்ளைகளா உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த மக்தபு மதரசாக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா உருவாகணும் அப்படின்றதுக்கு முழு உத்தரவாதம் மக்தபை தவிர வேண்டியது வேற நீங்க எங்கேயுமே உருவாக்க முடியாது.
கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு சிந்தனையில தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ ஈமான் உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் ஆசைப்படுவதற்கு இந்த மக்தபு மதரசாக்கள் ரொம்ப முக்கியமானது. கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்குவதற்கு இந்த மக்தபு மதரசாக்கள் அவசியம். சந்தோஷமே பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் எதிரி வெளியில இருந்தாங்க. எல்லாத்துக்கும் எதிரி என்ன செஞ்சாங்க? வெளியில இருந்தாங்க. எனக்கு வெளியிலையும் எதிரி, உள்ளேயும் எதிரியா இருந்தாங்க. ஒரு ஆண், ஒரு பெற்றோர், ஒரு தந்தை என்ன செய்வாரு? வெளியில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் வந்தோடனே அவர் பிள்ளை மனைவியை பிள்ளை பார்க்கும் பொழுது சந்தோஷம் வரணும். மனைவியை பிள்ளையை பார்க்கும் பொழுது சந்தோஷம் வர வேண்டும். அப்படி சந்தோஷம் வந்தா தான் அது கண்குளிர்ச்சியான குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பம்? கண்குளிர்ச்சியான குடும்பமாக அது மாறும். துவா செய்யக்கூடிய எங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை வளர்த்து நமக்கு துவா செய்யலைன்னா அந்த பிள்ளைகள் என்னங்க பிரயோஜனம் இருக்கு? கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு சமயத்திலும் எவ்வளவு அந்த பிள்ளைகளை உருவாக்கன்னு கஷ்டப்படுறோம். ஒரு துவா செய்வதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளை நாம உருவாக்கலைன்னா அது எப்படி நல்ல பிள்ளைகளாக அது உருவாக்கும்? இறை கோபத்திற்கு ஆளாகாத பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணுமா இல்லையா? அதான முக்கியமான விஷயமே. நரகத்திலிருந்து பாதுகாப்புள்ள பிள்ளைகளாக மாறுமா இல்லையா? ஆக இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான விஷயங்கள். இந்த 5 எங்க கிடைக்கும்? மக்தபுல மட்டும்தான் கிடைக்கும். மக்தபுல மட்டும்தான் கிடைக்கும். மற்ற கல்வி சாலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம். ஆனா ஒழுக்கத்திற்கு மக்தபை தவிர நீங்க எங்கேயுமே போக முடியாது. அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுது? நம்ம மதரசா, நம்ம கோரிப்பாளையம் தர்காப்பள்ளியில் கூட என்ன செய்யப்படுது? நிஸ்வான் மதரசாக்கள் நடைபெறுது. ஒவ்வொரு சமயமும் இந்த நிஸ்வான் மதரசா சம்பந்தமான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட நம்மளுடைய பிள்ளைகளை நாம் அனுப்புறதுக்கு மதரசா வரணும். ஒரு பெரிய நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்கே அந்த பிள்ளைகளை எப்படியாவது இந்த மார்க்கத்தின் பக்கம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இங்கே அந்த நேரங்கள் இருக்கல்லவா, மற்ற மதரசா நடக்கக்கூடிய அந்த நேரங்கள் இருக்கல்லவா, நமக்கு தோதுவாகவே அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தோதுவாகவே அமைக்கப்பட்டிருக்கு. காலையிலிருந்து இப்படி கொஞ்சம், மாலையிலிருந்து இவங்களுக்கு, இரவிலிருந்து இவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம சொல்ற காரணம், அதிகமாக சொல்ற காரணங்க, என் பிள்ளைக்கு டியூஷன் போறேன் அதனால ஒன்றும் செய்ய எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்ட அங்கே இருக்கு. உங்க பிள்ளைக்கு தேவையான உலக கல்வியும் கிடைக்க, மார்க்கம் சார்ந்த கல்வியும் கிடைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லி. அந்த வாய்ப்பு நமக்கு பக்கத்திலே இருந்து நாம் அனுபவிக்கணும் பெரிய விஷயம் இல்லையாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, கத்ரு நிஅமத்தி பஅத ஸவாலி. ஒரு நிஅமத்து உங்களுக்கு கிடைச்சி அது உங்களை விட்டு கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் மதிப்பு தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு நிஅமத்துடைய மதிப்பு எப்போ தெரியும்? உங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது இருக்கையில தெரியாது. மனைவியினுடைய அருமை இறந்ததுக்கு அப்புறம் தெரியும். தாயினுடைய அருமை இறந்ததற்கு அப்புறம் தெரியும். தந்தையினுடைய அருமை இறந்ததற்கு அப்புறம் தெரியும். இப்படி ஒவ்வொரு பொருளுடைய, ஒவ்வொரு விஷயத்தினுடைய மதிப்பு எப்ப தெரியுங்க? நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். அப்ப நாம வருத்தப்பட்டு, கவலைப்பட்டு, கஷ்டப்பட்டு எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அதனால இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த மக்தபு மதரசா என்று சொல்லக்கூடிய நிஸ்வான் பெண்கள் மதரசா. இந்த மக்தபு மதரசா மட்டும் நடக்கல. நீங்க நிறைய பேர் என்ன இருக்கோம், இந்த மதரசா நடக்கிறது வெறும் மக்தபு மட்டும்தான் நினைக்கிறோம். ஒரு பிள்ளையை சிறந்த ஆலிமாவாக, வல்லிகாவாக உருவாக்குவதற்குண்டான வழிமுறைகளும் இங்கே நடக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையான மக்தபுகள், பெரியோர்களுக்கு தேவையான மார்க்க விஷயங்கள், இளைஞர்களுக்கு தேவையான அந்த வாலிப பெண்களுக்கு தேவையான மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆலிமாவாக, பள்ளிகாவாக உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளுடைய தர்காப்பள்ளியில் நடந்து அதை நம்ம பயன்படுத்தாமல் இருந்ததா நாளைக்கு நஷ்டம் நமக்கு தான். அதனால வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பிள்ளைகளை இந்த மக்தபு மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்களை சேர்த்து நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, இறைவனுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக, இறை தூதர் அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகளாக, மேலே சொல்லப்பட்ட செய்தியை போன்று ஈமான் உள்ள பிள்ளைகளாக, நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நமக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக, இறை கோபத்திலிருந்து
நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்ட குழந்தைகளாக, நாளை மஹ்ஷரிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.